சென்னை பெசன்ட் நகரில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கொள்ளை சம்பவம் எங்க நடைபெற்றது? இந்த சம்பவம் பற்றி சொல்லுங்க. சென்னை பெசன்ட் நகர்ல இன்று அதிகாலை ஒரு தொழிலதிபருடைய வீட்டில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அதிகாலையில ஒரு 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்து அவருடைய வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. மதியரசன், அவருடைய தொழிலதிபர் பேர் மதியரசன். அவரிடமிருந்து பீரோல சாவியை கேட்கும்போது அவர் சாவியை தர மறுத்ததை அடுத்து 5 பேர் கொண்ட கும்பல் உடனடியாக அவரை கத்தியால் அவருடைய கைகளை வெட்டி அவரிடமிருந்து பீரோல் சாவியை எடுத்து வீட்டில் இருந்த 120 சவரன் நகை மற்றும் 16 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் இதில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் வந்து 6 பேர் இருந்திருக்காங்க. மதியரசன் தற்பொழுது வெட்டுக்காயங்களோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 5 பேர் கொண்ட கும்பல் உள்ள போயிருக்காங்க. 2 பேர் கொண்ட கும்பல் வெளியில் நின்றுகிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க. மொத்தம் 7 பேர் கொண்ட கும்பலை குறித்து தற்பொழுது காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த சம்பவம் என்பது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய கலாச்சத்திர காலனி எம்ஜிஆர் சாலையில் உள்ள வீட்டில் தான் நடந்திருக்கு. அதிகாலை 4 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருப்பதை அடுத்து இந்த பகுதி முழுவதுமே ஒரு பெரிய பரபரப்பாகவே காணப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தற்பொழுது இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் தலைமையில் வந்து தற்பொழுது காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த நேரடி காட்சிகள் நீங்க நேரடியாக பார்க்கலாம். அதாவது மதியரசன் ரியல் எஸ்டேட் மற்றும் பைனான்ஸ் தொழில் செய்வதாகவும் அதேபோல டாஸ்மாகில் பார் உரிமையாளராகவும் இருப்பதாகவும் அவர் வீட்டில் பீரோவில் இருந்த பணம் தான் தற்பொழுது கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. உடனடியாக இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா முழுவதுமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கொள்ளையர்கள் தப்பி ஓடும் போது அந்த கண்காணிப்பு கேமராவில் எதுவும் காட்சிகள் பதிவாகியுள்ளதா என்பது குறித்தும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த அதிகாலையில் இது போன்ற ஒரு முக்கியமான இடத்தில் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது இந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.